நீங்கள் உலகத்திலேயே கண்ணியப்படுத்த வேண்டிய, மரியாதை கொடுக்க வேண்டிய, அரவணைக்க வேண்டிய, நேசிக்க வேண்டிய உறவு யாருங்க? ஒரு சஹாபி கேட்கிறார் இதே கேள்வியைத்தான், அல்லாஹுடைய தூதரை நான் அதிகமாக நேசிப்புக்கு தகுதியானவர் யார்? உம்மோக், உன்னுடைய தாய். தாய் பாசம், தாயுடைய அரவணைப்பு, தாயுடைய நேசத்தை எந்த அன்போடையும் ஒப்பிட முடியாது இல்லையா? தோழர்களே, பெரியோர்களே, உங்களுக்காக வாழ்கிற ஒரு உயிர் தான் உங்களுடைய தாய் அன்பானவர்களே. அதான் பெருமானார் சொன்னாங்க, இன்னல்லாஹ் ஹர்ரம அலைக்கும், அதாவது உக்கூகல் உம்மஹாத், தாய் தந்தையை, குறிப்பாக தாயை நோவினைப்படுத்துவதை அல்லாஹ் உங்களுக்கு தடுத்து இருக்கிறான். நம்ம உறவுகளே மிக முக்கியமான உறவு நம்முடைய தாய் தான். நாளைய சொர்க்கம் எப்படி கிடைக்கும்? தாயின் காலடியில் தானே அன்பானவர்களே. அப்படிப்பட்ட தாய் என்கிற உறவை, தந்தை என்கிற அந்த அன்பை நாம் நேசிக்க பழகுவோம். அதுதான் நம்முடைய உறவின் அடையாளம், இறை நெருக்கத்தினுடைய முழுமையான களம் என்பதை புரிவோம். அல்லாஹ் நம்மை நேசிக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.